ஹாய் அகில் எங்க? வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. இவங்களோட ஃப்ரெண்டு வந்து அப்போலோவில் எங்களோட ஃப்ரெண்ட்ல எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவன். ஆமாம், அந்த ப்ரோக்ராம் கிட்ட வந்துருக்கோம். வாங்க அப்படி பார்க்கலாம். அப்படி பாருங்க, அங்கே இருக்கோம். வெயிட் பண்ணுங்க. ஹாய் அகில். Properly, please take care of your belongings as well. Thank you. விளையாட்டிங்களா? கை காட்டு. நல்லா இருக்கும். அன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வந்து 4:30க்கு ஆரம்பித்தாங்க. முடிகிறதுக்கு 9 o'clock அதுமாரி ஆகிடுச்சு. பாட்டு கச்சேரி, பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னால் லாங் வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாட்டு வந்து போட முடியாது. ஏன் அப்படின்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நான் வந்து என்னுடைய ஓன் வாய்ஸு அதுக்கப்புறம் மியூசிக் சேர்த்து இதில் நான் கொடுத்துருப்பேன். ப்ரோக்ராம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஃபுட் ஸ்டால்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வந்து பாப்கார்னு சாப்பிட்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், சின்ன சின்ன சமோசா, அப்புறமா ரோலான்னு சப்பாத்தி ரோலு அப்படின்னு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பசங்க சாப்பிட்டு நல்லா கேம்ஸ்லாம் நல்லா விளையாடினாங்க. ஃபேமிலியாக எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்போலோ ஓனர் இருக்கார் இல்லையா,
அவங்களுக்கு பர்த்டே. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்காக அவங்க ஃபேமிலிக்காக வைக்கிற ப்ரோக்ராம் இது. அவங்க ஃபேமிலியோடு எல்லோரையும் வெல்கம் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா பாட்டு கச்சேரி, ஸ்நாக்ஸு, கேம்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த அண்ணா, அவர் தான் அப்போலோவில் வந்து நர்ஸாக இருக்கார். ஒரு 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க வருஷம் வருஷம் எங்களையும் கூப்பிடுவாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. அவங்களும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, நாங்களும் ஃபேமிலியாக போயிருந்தோம். தம்பியெல்லாம் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து சொல்ல சந்தோஷமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அட்டகாசம் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அங்கே நல்ல பாட்டெலாம் வந்து நிறைய பாடினாங்க. இந்த விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் நிறைய பேர் வந்து இங்கே சாங்லாம் பாடினாங்க. கீழே வந்து நிறைய பேர் யங்ஸ்டர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ்லாம் பாடினாங்க. செம்ம சவுண்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராமை நீங்களும் பார்த்து சந்தோஷமாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் எங்களுக்கு வந்து வீட்லேயே இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கெலாம் போகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அங்கே பசங்களோட ஜாலியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற crowd கம்மியா இருந்தாலுமே ஐ அம் ஹியரிங் a lot of noise. நிறைய பேர் பாடுறீங்க, ஐ அம் என்ஜாயிங் இட். அடுத்த பாட்டுக்கு போலாமா? அடுத்த பாட்டுமே இதே மாதிரி பாடலாமா கூட சேர்ந்து? Are you guys ready for it? டேய் அகில் வாங்க. வில்லத்தன பண்ணாத. Okay guys, this one is a special one for you guys. ஷர்மின் வா, என்ன பண்ற? ஆனா எங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அந்த அண்ணா நேம் வந்து அன்பரசன், அவங்க ஒய்ஃப் நேம் வந்து பைரவி. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 ஆம்பளை பசங்க. பெரியவன் பேர் வந்து சுஜித், அவன் வந்து 7th படிக்கிறான். சின்ன பையன் வந்து ஷர்வின், எல்கேஜி படிக்கிறான். தம்பிக்கும் அவனுக்கும் சேம் ஏஜ் தான். செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. என்னுடைய வீட்டுக்கார் கூட 12th வரை படித்தவர் இந்த அண்ணா. 6th-லேருந்து 12th வரை படித்தவங்க. பக்கத்து ஊர் தான், ஒரு 3 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். நாங்கள் எல்லாருமே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான். பைரவி மட்டும்தான் தர்மபுரி. இங்கே சென்னையில் வந்து அவங்க கொளத்தூரில் இருக்காங்க, நாங்கள் வந்து அரும்பாக்கத்தில் இருக்கோம். நாங்கள் 2 ஃபேமிலியுமே மெரினா பீச்சுக்கு இல்லை சினிமாவுக்கு, பார்க்குக்கு அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவோம். எங்கே போகணுன்னாலும் ஒன்றா தான் போகுவோம். அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்பாவது ஒன்ஸ் வந்து நாங்கள் மீட் பண்ணால் கூட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிப்போம். அந்தளவுக்கு எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்களுக்கு மெடிக்கல் ரீதியாகவோ இல்லை ஃபேமிலிக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கணும், ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா ஃபோனில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சென்னையில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். ஒரு டைம் மீட் பண்ணிக்கினாலும் அந்த மெமரிஸ் வந்து எங்களால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பசங்களும் ரொம்ப அவங்களோட ரொம்ப க்ளோஸு, நல்லா ஜாலியாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் பொண்ணு இல்லையா, பாப்பாவை பார்த்தா அவங்க விடவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு பிடிக்கும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நாங்கள் எல்லோரும் வந்து அங்கேயே சாப்பிட்டு அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். வர்ற வழியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு 9:30 அந்த மாதிரி. இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.